ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனித்துக் கொண்டிருப்பது தியானம் அல்ல. ஜென் தியானம் என்பது ஒரு பயிற்சியும் அல்ல, அது ஒரு மத சார்புடையதும் அல்ல. ஜென் தியானம் என்பது ஒரு மனநிலை. இந்த ஜென் தியானத்தை நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் செஞ்சு பார்க்க முடியும். இந்த தியானத்தை வாழ்க்கையில முற்றும் திறந்தவர்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு நினைக்க வேண்டாம். இதை யாரு வேணாலும் செய்யலாம். இந்த வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல தூங்குறதுக்கு நாம ரொம்பவே கஷ்டப்படுறோம். காலையில வீட்டை விட்டு வெளியே போற நாம இரவு வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். சரி, தூங்கும் போதாவது நிம்மதியா தூங்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணா இன்னைக்கு நடந்த பல கசப்பான சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும். இல்லைன்னா நாளைக்கு அந்த விஷயத்தை எப்படி செய்ய போறோம், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு பல கேள்விகள் நம்மளை தூங்க விடாம பண்ணும். படுத்த உடனே தூங்குறவங்களை பார்த்தா நமக்கு பொறாமையா தான் இருக்கும். அந்த ஆண்டவன் கிட்ட இருந்து ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு பொறாமை நிறைந்த வார்த்தைகளால அவங்கள வாழ்த்துவோம். அந்த மனிதர்கள் மாதிரியே நீங்களும் படுத்த கொஞ்ச நேரத்துல தூங்கணும்னா ஜென் தூக்க தியானத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னது, தூங்கும் போதே தியானம் செய்ய முடியுமா? ஆம், தூங்கும் போது மட்டும் இல்ல, ஜென் தியானத்துல தேர்ச்சி பெற்ற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் அதை தியானமா தான் உணர்வீங்க. தியானம் என்பது எதையும் யாசிப்பதல்ல, தன்னுள் மூழ்கி தன்னைத்தானே அறிதலே. மௌனம் என்பது பேச்சை நிறுத்துவதல்ல, அது ஒரு நிசப்த சங்கீதம். தன்மையுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா. ஜென் தூக்க தியானம் செய்யறதுனால ஒரு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் நமக்கு வரும். அந்த ஆழ்ந்த உறக்கம் எப்படி வருது? ஜென் தூக்க தியானம் செய்யும் போது நம்ம உடம்புல இருக்கிற பாராசிம்பத்தட்டிக் என்கிற நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுது. அந்த நரம்பு மண்டலம் எதையெல்லாம் கட்டுப்படுத்துதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தசைகளையும் தளர்வடைய செய்யும். வேகமா துடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய இதயத்தை நிம்மதியா துடிக்க வைக்கும். நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற செரிமானத்துக்கு உதவுற தசைகளை தளர்வடைய செய்யும். இப்படி ஆகிறதுனால நம்ம உடம்பு ஒரு அமைதியான நிலைமைக்கு போகும். அதனாலதான் நம்ம ஆழ்ந்து தூங்குறோம். உங்களுக்கு தோணலாம், தியானம் பண்றதுனால எப்படி தூக்கம் வரும்? தியானம் உட்கார்ந்துருந்து தான் செய்வாங்க, படுத்திருந்து செஞ்சா எப்படி தியானம் ஆகும்? இப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள எழும்பலாம். உங்களை மாதிரியே ஒரு அரசனுக்கும் பல கேள்விகள் எழும்புச்சு. அது ஒரு மலை சார்ந்த பகுதி. மலை அடிவாரத்துல மக்கள் வாழ்றதுனால எல்லா சாலையிலும் கடினமான கற்கள் நிறைய இருக்கும். அதனாலேயே எல்லா சாலைகளும் கரடு முரடாதான் இருக்கும். அந்த சாலை வழியா போன மன்னன் எல்லா சாலைகளிலும் மாட்டுத்தோலை விரிக்க உத்தரவிட போகிறேன், எனது ஆட்சியில் யாரும் வருந்தக்கூடாது என்றான் மன்னன். இதை கேட்டுட்டு சாலை ஓரமா நின்னுட்டு இருந்த ஜென் துறவியார் பேச தொடங்கினார். இது என்ன அறியாமையா இருக்குது? இந்த கிராமம் முழுக்க மாட்டுத்தோலை விரிக்கணும்னா எத்தனை மாடுகளை பலியாக்கணும்னு தெரியுமா? இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா சாலைகளிலும் மாட்டுத்தோலை விரிக்கிறதுக்கு பதிலா எல்லாரோட கால்களிலும் மாட்டுத்தோலை காலணிகளாக்கலாமே அப்படின்னு துறவியார் சொல்ல அரசன் வியப்பாகிறான். அந்த துறவியார் சொன்னது போலவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறான் அரசன். அந்த அரசனுக்கு இரவு முழுக்க தூக்கமே வரல. அந்த ஜென் துறவியாருக்கு இருந்த அறிவு நமக்கும் வரணும்னு ஆசைப்படுறான். அப்ப அந்த அரசன் யோசிச்சு பார்க்கறான், இந்த துறவியார் இவ்வளவு ஞானமா இருக்கிறதுக்கு காரணம் பல ஊர்களுக்கு அவர் போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பல ஊர்களுடைய கருத்துக்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த கருத்துக்களை வரலாறு மூலமா தெரிஞ்சிருப்பாரு. அதனால நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஊருடைய வரலாறையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் மன்னன். அடுத்த நாள் அரசவையில எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஊருடைய வரலாறும் எனக்கு தெரியணும், 7 நாள் கெடு கொடுக்குறேன். இந்த 7 நாளுக்குள்ள எல்லா வரலாறையும் யார் எனக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு காத்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரம் கழிச்சு எல்லா ஞானிகளும் ஏகப்பட்ட வரலாறு தகவல்களை ஓலை சுவடியில எழுதி மூடையா இறக்குறாங்க. அந்த அரசவையே மூடைகளால நிரம்பி இருக்கிறத பார்த்த மன்னன், இவ்வளவு தகவல்களை எப்படி என்னால படிக்க முடியும்? நான் உடனே அந்த துறவியார் மாதிரி ஞானி ஆகணும். அதனால இந்த வரலாற்றை சுருக்கமா எழுதி எனக்கு தாங்க அப்படின்னு மன்னன் கேட்கிறான். அப்ப கூட்டத்தில இருந்து ஒரு குரல் கேக்குது, நான் உங்களுக்காக எழுதி தரட்டுமா அப்படின்னு ஒரு நபர் கேட்க, யாருன்னு பார்த்தா காலணிகள் செய்ய யோசனை கொடுத்த ஜென் துறவியார். அரசனுக்கு கோபம் கலந்த வியப்பு. இவர் எதுக்கு இங்க வந்தாருன்ற கேள்வியும் மன்னனுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இதை எல்லாத்தையும் வெளியே காட்டாம மன்னன் தன்னம்பிக்கையோட துறவியாருக்கு ஆணையிடுறாரு. நான் எளிமையாக புரியும்படி சுருக்கமாக வரலாற்றை எழுதி கொடுத்தால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பரிசு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு மன்னன். சரி மன்னா, இப்பொழுதே எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்ல மன்னன் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன, இப்பவே எழுத முடியுமா
அப்படின்னு கேட்க, இப்பொழுது என்ன, சில நொடிகளிலே எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவியார் எழுத தொடங்குறாரு. ஓலைச்சுவடியை எடுத்து எழுதி மன்னன் கையில கொடுக்கறாரு. மன்னன் மட்டுமில்ல, அங்க சுத்தி இருக்கிற எல்லா ஞானிகளும் ஆச்சரியமா பாக்குறாங்க. எப்படி வரலாற இப்படி சுருக்கமா எழுத முடியும்னு சொல்லி வியப்படைகிறாங்க. கையில வாங்கின ஓலைச்சுவடிய மன்னன் எடுத்து வாசிக்க தொடங்குறான். மக்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மடிந்தார்கள் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடியில எழுதியிருக்கிறத பார்த்து மன்னனுக்கு கோபம் இருந்தாலும் துறவியார் சொல்ல வர்றத புரிஞ்சுக்கிறாரு. ஞானம் வரலாறுல இருந்து வர்றதில்ல, அதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பசி, தூக்கம், கோபம், வெறுப்பு, பிறப்பு, இறப்பு, இது எல்லாமே எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். அதை தெரியறது ஞானம் இல்லை. அதை தான் துறவியார் சொல்ல முயற்சிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு துறவியார்கிட்ட, நான் ஞானத்தை அடையணும், அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு அரசன் கேட்குறான். துறவியார் மெதுவா சிரிச்சுட்டு, உன்னுடைய அரண்மனையை விட்டுட்டு என்னோட மடத்துக்கு வந்து 1 வருஷம் என்னோட பயணிக்க தொடங்கு, நான் உனக்கு ஞானம் சொல்லித்தரேன் அப்படின்னு துறவியார் சொல்ல சரின்னு அரசன் முடிவெடுக்கிறான். துறவியார் கூட மடத்துக்கு சென்ற அரசன், நான் என்ன செய்யணும் துறவியாரே அப்படின்னு கேட்க, அதுக்கு துறவியார், நீ எதையுமே செய்ய வேண்டாம், உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வராம இருந்தாலே போதும். இந்த 1 வருஷத்துக்கு என்கிட்ட எந்த கேள்வியையும் நீ கேட்க கூடாது. அன்றாட தேவைகளுக்கு கேட்கிற கேள்வியை நான் சொல்ல வரல. உன் ஞானத்தை அடையக்கூடிய எந்த கேள்வியையும் என்கிட்ட கேட்கவே கூடாது. 1 வருஷத்துக்கு நீ அமைதியா இருக்கணும். இந்த வருஷ முடிவுல உனக்கு தோன்ற கேள்வி என்னவா இருந்தாலும் கேளு, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு துறவியார். முதல் சில வாரங்களுக்கு அரசருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டோமா, அரண்மனையிலேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு பல கேள்விகள் எழும்புது. ஆனா துறவியார் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அமைதியை பின்பற்ற ஆரம்பிச்சாரு. வாரங்கள் போகுது, மாதங்களும் போகுது, அந்த வருடமும் முடியுது. இப்ப அந்த அரசனை பார்த்து, இப்ப சொல்லு, உன் மனசுல ஏதாவது கேள்வி இருக்குதா, என்கிட்ட கேட்க ஆசைப்படுறியா அப்படின்னு துறவியார் கேட்க, ஒன்றுமில்லை துறவியாரே அப்படின்னு அரசன் முடிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? அரசன் ஞானத்தை அடைந்து விட்டான். மனமே கேள்வியின் பிறப்பிடம், பதிலும் அங்கேயே தான் இருக்கிறது. மௌனம் மனதின் கதவுகளை விரிய திறக்கிறது. அப்படி திறக்கும் பொழுது அங்கு நிறைந்திருக்கும் ஆரவாரங்கள், ஐயங்கள் ஆகியவை கூச்சலாக வெளியேறி விடுகின்றன. அதன் பின் அங்கே விடை அமைதியாக மேடை ஏறுகிறது. இந்த கதை நமக்கு எதை சொல்ல வருது? ஜென் வாழ்க்கை முறையை தெரியப்படுத்துது. இதை தான் நாம ஜென் தூக்க தியானத்துல பயன்படுத்த போறோம். தியானம் என்பது பயிற்சி கிடையாது. உங்க மூச்சு காற்ற கவனிக்கிறது, சத்தமில்லாத இடத்துல அமர்ந்து உட்கார்றது கிடையாது. அது ஒரு மனநிலை. இந்த தியானம் செய்யும் போது உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப ஆராயக்கூடாது. ஒவ்வொரு எண்ணங்களையும் அதனுடைய போக்குல அலைய விடணும். இந்த தியானம் செய்யும் போது உங்களுக்கு வர்ற எண்ணங்கள் கேள்விகளா இருக்கக்கூடாது. அந்த எண்ணங்களை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் மட்டும்தான் இருக்கணும். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். இது தியானம் செய்யும் போது உங்களுக்கே புரிய வரும். தூக்க தியானத்துக்குள்ள போவோமா? நீங்க அமர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, படுத்திருந்தாலும் பரவாயில்ல, இதை ஒரு 5 நிமிஷம் பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி கிடைக்கும். தூக்க தியானத்தை பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம செய்ய வேண்டியதா இருக்கு. நீங்க எந்த இடத்துல படுத்திருந்தாலும் சரி, உங்களுடைய உடலை சௌகரியமா ஆக்கிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் போனை கொஞ்சம் ஓரமா எடுத்து வைங்க. முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய வெளிச்சத்தை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அறையில இரவு நேரத்துல போடக்கூடிய மின்சார விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அதை அணைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. தலைக்கு வைக்கக்கூடிய தலகாணிய 1க்கு 2 வைக்காம உங்க தலை சாதாரண நிலைமையில இருக்கிற மாதிரி உள்ள தலகாணிய பயன்படுத்துங்க. உங்க கால்களையோ இல்ல கைகளையோ மடக்கி வைக்காதீங்க. உங்க உடம்ப தளர்வடைய செய்யுங்க. கைகளையும் கால்களையும் அசைச்சு சௌகரியமா படுத்துக்கொள்ளுங்க. உங்க புருவங்களை சுருக்காதீங்க. உங்க தாடைகளை இறுக்கமாக்காதீங்க. தளர்வடைய செய்யுங்க. இப்போ கண்களை மெதுவா மூடுங்க. நீங்க இருக்கையில உட்கார்ந்திருந்தாலும் சரி, படுக்கையில படுத்திருந்தாலும் சரி, நீங்க ஒரு நிம்மதியான மனநிலைக்கு போக போறீங்கன்னு நம்புங்க. கண்களை இறுக்கமா மூடாதீங்க. சாதாரணமா விடுங்க.
இப்போ உங்க மூச்சை நல்லா உள்ள இழுங்க. உங்க நுரையீரல் முழுவதும் காற்று நிரம்புற அளவுக்கு மூச்சை இழுங்க. இப்போ மெதுவா வெளியே விடுங்க. இந்த மாதிரி 3 தடவை பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுங்க, வெளியே விடுங்க. மூச்சை உள்ள இழுங்க, வெளியே விடுங்க. மூச்சை உள்ள இழுங்க, வெளியே விடுங்க. இப்போ உங்களுடைய மனசு அமைதியாகிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய கவனத்தை சிதறி அடிக்கிற மாதிரி ஏதாவது சத்தம் கேட்கலாம், ஏதாவது மெசேஜ் வரலாம், யாராவது கூப்பிடலாம். இது எல்லாமே கவனச்சிதறல் தான். ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காம அதை ஏற்றுக்க பழகணும். இதுதான் ஜென் தூக்க தியானம். உங்கள் மனசில் வர எண்ணங்களை அப்படியே அலைப்பாய விடுங்க. அந்த எண்ணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. தூரத்தில் ஏதோ ஒரு நாய் குறைக்குதா, பரவாயில்ல, குறைக்கட்டும். உங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது மெசேஜ் வருதா, ஆமாம், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவனச்சிதறலை கடக்க முயற்சி பண்ணுங்க. அந்த நாய் யாரை பார்த்து குலைக்குது, இந்த மெசேஜ் யார் அனுப்பியிருப்பாங்க, என்ன அனுப்பியிருப்பாங்க இப்படின்னு யோசிக்காம இந்த 10 நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை உணருங்க. நீங்க இப்போ அமைதியை நோக்கி போக போறீங்க. நான் எண்ண போற ஒவ்வொரு எண்களுக்கும் உங்களுடைய ஆழ்மனதுக்கு நீங்க போக போறீங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ நீங்க உங்களுடைய ஆழ்மன நிலைக்கு வந்துட்டீங்க. இந்த நிலைமையில உங்களால அமைதியை உணர முடியும். இந்த அமைதியான நிலையில உங்க எண்ணங்கள் மறைஞ்சு என்னுடைய வார்த்தைகள் மட்டும் உங்க காதுல விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்க பாதங்களுக்கு கொண்டு வாங்க. இந்த நாள் முழுக்க உங்களை தாங்கி நடந்த இந்த பாதம் தன்னுடைய வலிகளை வெளியேற்றுது. உங்களை தாங்கி நடந்த பாதத்துக்கு மனதார நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய பாதம் ஒரு எடையற்ற உணர்வை கொடுக்கிறத உங்களால உணர முடியும். இப்போ உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்க முட்டுகளுக்கு கொண்டு வாங்க. உங்க உடல் எடையை தாங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த முட்டுக்கள். உங்க கால் முட்டுகளுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்க முட்டுகள்ல இருக்கிற ஒவ்வொரு வலிகளும் உளைச்சல்களும் தளர்வடைஞ்சு வெளியே போகிறத உங்களால உணர முடியும். ஒரு எடையற்ற உணர்வை உங்களால உணர முடியும். உங்களை நாள்தோறும் தாங்கி நடக்கிற இந்த கால் முட்டுகளுக்கு நன்றி சொல்லுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்.
இப்போ ஒரு விதமான புத்துணர்ச்சியை உங்க பாதங்கள்ல உணர முடியும். அந்த புத்துணர்ச்சியும் மெல்ல மெல்ல உங்க முட்டுகளுக்கு வருது. உங்க முட்டுகள்ல பரவன அந்த புத்துணர்ச்சியும் மெது மெதுவா உங்க தொடைகள்லையும் பரவுது. இந்த அறை முழுக்க ஒரு விதமான குளிர்ச்சியை உங்களால உணர முடியும். நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு தயாராகிட்டு வாரீங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை உங்க தொடைகளுக்கு கொண்டு வாங்க. உங்க உடல்லையே ரொம்ப வலிமையான எலும்புகள் நம்ம தொடை எலும்பு தான். அந்த தொடை எலும்பு வலிமையா இல்லைன்னா நம்ம உடம்ப தாங்கவே முடியாது. நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரவே முடியாது. அப்படி தாங்கி நடக்கிற இந்த தொடைகளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க ஆழ் மனதிலிருந்து சொல்லுங்க. வார்த்தைகளா சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு விதமான தளர்வை உங்க தொடைகள்ல உணர முடியும். உங்க தொடைகள்ல இருந்து இத்தனை வருஷம் தாங்கின வலி, சோர்வு, இறுக்கம் இது எல்லாமே வெளியேறுது. நன்றி சொல்ல சொல்ல மிக ஆழமான உறக்கத்துக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ மெதுவா உங்களுடைய கவனத்தை உங்க இடுப்புக்கு கொண்டு வாங்க. உங்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே முக்கியமானது தான். இந்த கால்களுக்கும் நம்மளுடைய மேல் உடம்புக்கும் உறுதுணையா இருக்கிறது இந்த இடுப்பு தான். இந்த இடுப்பை நாம படுத்திருக்கும் போதும் உபயோகப்படுத்துவோம், உட்கார்ந்திருக்கும் போதும் உபயோகப்படுத்துவோம், நடக்கும் போதும் உபயோகப்படுத்துவோம். அப்படிப்பட்ட அந்த உறுப்புக்கு நாம நன்றி சொல்ல மறுக்கக்கூடாது. இத்தனை வருஷம் உங்களுக்கு உறுதுணையா இருந்த இந்த இடுப்புக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல ஒரு விதமான புத்துணர்ச்சியும் இடுப்புக்கு பரவ ஆரம்பிக்கும். இப்போ உங்களுடைய கவனத்தை உங்க முதுகு தண்டுக்கு கொண்டு வாங்க. உங்க முதுகுல ஏகப்பட்ட வலிகள் இருக்கிறத என்னால உணர முடியுது. நீங்க நிமிர்ந்து நடக்கிறதுக்கும், குனிஞ்சு வேலை பார்க்கறதுக்கும், படுத்து நிம்மதியா உறங்குவதற்கும் இந்த முதுகு தண்டு பல வருஷமா உங்களுக்காக உழைக்குது. அப்படிப்பட்ட முதுகு தண்டுக்கு நன்றி சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. இந்த முதுகு தண்டுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க முதுகுல இருந்து குறுக்கு வரைக்கும் உள்ள வலிகள், சோர்வுகள், இறுக்கங்கள், பிடிப்புகள் எல்லாம் வெளியேறுது. உங்க உடம்பு ஒரு தளர்வு நிலை அடையுது. ஒரு விதமான புத்துணர்ச்சியும் குளிர்ச்சியும் உங்க முதுகுல உணர முடியும். நீங்க மெல்ல மெல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறத நல்லா உணருங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நீங்க
மூச்சை இழுத்து வெளியே விடுறதுனால உங்களுடைய வயிறு சுருங்கி பெருசாகிறத நல்லா உணருங்க. நீங்க முழிச்சிருக்கும் போதும் தூங்கும் போதும் உங்களுக்காக உங்க வயிறு உழைச்சிக்கிட்டே இருக்குது. உங்க வயிறுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்க வயிறுல பரவறத உங்களால நல்லாவே உணர முடியும். இப்போ உங்களுடைய கவனத்தை தோள்பட்டைகளுக்கு கொண்டு வாங்க. உங்க தோள்பட்டைகள்ல இருக்கிற வலிகள், சோர்வுகள், இறுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது. உங்களுடைய பெரும்பாலும் வேலைகளை செய்யக்கூடிய கைகளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க விரல்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல உங்க தோள்பட்டைகள்ல இருந்த வலி மெல்லமா கீழே இறங்கி உங்க கைகள் வழியா, விரல்கள் வழியா வெளியே போகிறத உங்களால உணர முடியும். வலிகள், சோர்வுகள், இறுக்கங்கள் எல்லாம் விலகி ஒரு தளர்வை உணர்வீங்க. ஒரு விதமான புத்துணர்ச்சியை நல்லாவே உணர முடியும். இப்ப நீங்க 90% ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்க மார்புக்கு கொண்டு வாங்க. உங்க உடம்புல இருக்கிற மிக முக்கியமான உறுப்புகள்ல இந்த மார்பும் இருக்கு. நீங்க முழிச்சிருந்தாலும் தூங்கினாலும் உங்களுக்காக துடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரே உறுப்பு உங்களுடைய இருதயம். ஓய்வெடுக்காம அயராம உழைக்கிற உங்க இதயத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்க இதய துடிப்பை உங்களால உணர முடியும். இந்த ஓய்வெடுக்காம உழைக்கிற இதயத்துல இருக்கிற வலிகள், காயங்கள், கஷ்டங்கள், கசப்பான நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது. உங்க மனசுக்கு குளிர்ச்சி அடைகிறத நல்லாவே உணர முடியுது. இப்போ உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்க மூச்சு காத்துல செலுத்துங்க. உங்களுக்காக அயராம உழைக்கிற இரண்டாவது உறுப்பு உங்க நுரையீரல். காத்தை சுத்திகரிச்சு உங்களை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உதவுற இந்த நுரையீரல் அயராம உழைக்குது. அதற்காக நன்றி சொல்லுங்க. உங்க நுரையீரல்ல ஏற்பட்ட அழுக்குகள் எல்லாம் நீங்க வெளியிடுற காற்று வழியா வெளியே போகுது. உங்க உடம்பு முழுக்க சுத்தமாகுது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்க நெற்றிக்கு கொண்டு வாங்க. உங்களுக்காக அயராம உழைக்கிற முக்கியமான மூன்றாவது உறுப்பு உங்களுடைய மூளை. வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகள், சோகங்கள், சந்தோஷங்கள், நினைவுகள், எண்ணங்கள், யோசனை, உங்களுடைய பெரிய பலம், உங்களுடைய பெரிய பலவீனம், இதை எல்லாத்தையுமே அடக்கி வைக்கிற உங்க மூளைக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மூளையில இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட அதிர்வுகள், கெட்ட ஆற்றல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது.
நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்க உடம்பு முழுக்க 100% புத்துணர்ச்சியை உங்களால் உணர முடியும். உங்க மனசுல இருக்கிற கோபங்கள், மன அழுத்தம் எல்லாமே வெளியேறுது. ஒரு புது மனுஷனா நீங்க உணர்றீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற காயங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. மன அழுத்தங்கள் எல்லாம் கரைய ஆரம்பிக்குது. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கிற வலிகள் வெளியே போகுது. உங்க உடம்பையே இடையற்ற பொருளா உணர்றீங்க. பிரபஞ்ச பேராற்றல் உங்க உடம்பு முழுக்க பரவுது. உங்க ஆரோக்கியமான உடம்பை படைச்ச அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல உங்க உடம்பு முழுக்க ஒரு ஆற்றலை உணர முடியும். அந்த ஆற்றல் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, ஒரு மிருதுவான பூ மாதிரி இருக்கும். புதிதாக ரெக்கை முளைத்த பறவை போல உணர்வீங்க. பறவையில இருக்கிற இறகு போல இடையற்றதா உணர்வீங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப அமைதியான மனநிலையில நான் தான் இருக்கிறேன்றத உணர்வீங்க. இந்த உலகம் எழுப்புற கூச்சல்கள் எதுவுமே உங்க மனசுல இல்லை. இந்த உலகம் எழுப்புற சத்தங்கள் எதுவும் உங்க காதுல விழுகல. நிம்மதியா நீங்க உறங்குறீங்க. இப்ப நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உணர்வு ஒரு மிருதுவான மென்மையான பனி மாதிரி, ஒரு குளிர்ந்த தண்ணீர் மாதிரி, ஒரு குளிர்ந்த நீரோட மாதிரி தடைகள் இல்லாம தண்ணியில சாதாரணமா ஓடுறீங்க. உங்களுடைய மனசு ஒரு தென்றல் மாதிரி மெதுவா அசையுது. உங்களுக்கு இந்த ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இந்த ஓய்வு எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. நீங்க இந்த பிரபஞ்சத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த நிம்மதியான உறக்கம் அனைவருக்கும் கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு கிடைச்ச வரத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்க உடம்புல மிருதுவா இறங்குது. உங்க உடம்புல இருக்கும் வலிகள், சோர்வுகள் அனைத்தும் வெளியேறிவிட்டன. நீங்கள் இப்போது ஜென் நிலையில் இருக்கிறீர்கள். அதாவது அமைதியான தன்னிலையில் இருக்கிறீர்கள். ஞானத்தை பெறுவதற்கு வரலாறு முக்கியமல்ல. உங்களை நீங்களே அறிவதுதான் முக்கியம். உங்களுக்குள் இருக்கும் அமைதியை உணர்ந்தால் நீங்களும் ஒரு சென்தான். இந்த அருமையான அமைதியை உணர்ந்து ஆழ்ந்து உறங்குங்கள். நன்றி.